श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं दयाभरतां शरण्यं दैवं हयग्रीवमहं प्रपद्ये. சீரொன்றுதும் புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வா சுவானேர கோமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி அதில் இன்றைய தினம் 4வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். 3வது 4வது பாசுரங்கள் இரண்டுமே உபாதானம் என்னும் 2வது வேளையை சொல்லுகிறது. பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல ஒரு நாளை 5ஆக பிரிச்சுண்டு அதுல முதல் பகுதியை அபிகமனம்னு சொல்றது. அந்த காலத்துல செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் இவை எல்லாவற்றையும் சொல்லி எல்லாமே நாம பண்ற ஒவ்வொன்றுமே பகவதாராதன ரூபமாக இருக்கணும். இந்த நாம செய்யற செயல் எல்லாமே பகவதாராதன ரூபமாக இருக்கிறதுக்கு அந்த நாளை 5ஆ பிரிச்சுட்டு ஒவ்வொரு வேளையிலையும் ஒவ்வொரு சன்னிவேசத்திலையும் நாம பண்ற காரியம் எப்படி பகவதாராதன ரூபமாக இருக்கும் என்பதை பத்தி சொல்ற விஷயம்தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி என்பது. அதுல அபிகமன காலத்துல தூங்கி ஏந்திருக்கிறதுல இருந்து அந்த அபிகமனத்துல கடைசியில போய் பெருமாளிடத்துல போய் சரணாகதி பண்ற வரைக்கும் உண்டான ஒரு செயல்கள் அவையெல்லாம் அபிகமனத்துல சொல்லப்படுகின்றன. அந்த பேரருடைய திருவடிய சரணமாக அடைவார்னு அபிகமன காலத்துல சொன்னார். அதுக்கப்புறம் உபாதான காலம்ன்றது 2வது காலம். அந்த பெருமாள் திருவாராதனத்துக்கு வேண்டிய வஸ்துக்களை சங்கிரகிக்கின்ற ஒரு காலம், அந்த வஸ்துக்கள் எல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு காலம் அது. அந்த காலத்துல வரைச்சே நம்ம எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் கூட, அதாவது அந்த பிராட்டியோடு இருந்துருக்கிற எம்பெருமான தியானம் பண்ற மகான்கள்லாம், இப்படிப்பட்டவர்களாக இருந்துருக்கிற பரம பாகவதர்கள்லாம் ஒரு தீர்த்தமோ ஒரு புஷ்பமோ அல்லது ஒரு அமுதுபடி நிவேதனம் பண்ணக்கூடிய வஸ்து எந்த வஸ்துவாக இருந்தாலும் கூட அந்த வஸ்துவை நினைக்கச்சேயே இது தன்னுடைய உபயோகத்துக்காக அல்ல, இந்த வஸ்து இருக்க பெருமாள் திருவாராதனத்துக்காக இது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவர்களாக இருக்கணும்னு அர்த்தம். கங்கையில ஜலம் போறது, இந்த ஜலம் சுத்தமாக போறது, பார்க்கறதுக்கு அது ரமணீயமாக இருக்கு. சன்மனுஷ்ய மனோயதா என்பதாக வால்மீகி சொல்ற அந்த தெளிந்த நீரோட சத்துக்களுடைய மனசு எப்படி அந்த பெருமாளை நினைச்சு நல்ல தெளிவோடு இருந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி இந்த இடத்துல போற ஜலமும் தெளிந்த நீரோடையாக தெளிவாக போறதுன்னு சொல்ற. இந்த கங்கா ஜலத்தை பார்த்த உடனே நமக்கு தோண வேண்டியது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த கங்கா ஜலத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாக்கா நல்லா இருக்கும் என்று நினைச்சு அந்த கங்கா ஜலத்துல அதை எடுத்தும் போறதா இருக்கணும். அடியனுடைய பெரிய தமையனார் வாராணசியில காசியில ஒரு சுமார் 40 வருஷம் எழுந்தார், 30 வருஷத்துக்கு மேல அங்க எழுந்தார். எவ்வளவு குளிரா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் வெயில் காலத்துல 100 படி இறங்கி தீர்த்தம் கொண்டு வர வேண்டி இருக்கும். குளிர்காலம் கேட்கவே வேண்டாம், வடக்கத்தி குளிர் கேட்கவே வேண்டாம். எதுவா இருந்தாலும் அவர் அங்க வெள்ளியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஒரு செப்புல ஒரு சின்னதா ஒரு குடம் இருக்கும், அந்த கங்கா ஜலத்து வண்டல் மண்ணால பல தேய்ச்சேர்னாக்கா அது பளபளன்னு அது சொப்பா தங்கமான்னு தெரியாது, அப்படி இருக்கும். அந்த உள் பக்கமும் வெளிப்பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி அதை தேய்ச்சி அதுல இருந்து கங்கா ஜலத்தை எடுத்து வந்துதான் பெருமாளுக்கு திருவாராசனம் பண்ணுவேன் நிச்சயப்படியிலேயே. ஏன்னா நம்ம கங்கை கரையில இருந்துட்டு இருக்கோம், இது பெருமாள் திருவாராசனத்துக்கு இல்லாத என்ன இது என்று நினைக்கிறவர்.
அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல வஸ்து இங்கேனா ஒரு புஷ்பம் இருந்ததுன்னாக்க இந்த புஷ்பத்தை எடுத்து போய் பெருமாள் திருவாராதனம் பண்ணாக்க எவ்வளவு நல்லா இருக்கும். இதை பெருமாளுக்கு சாத்தினா அந்த தேவ பெருமாளுக்கு இதை சாத்தினா எப்படி இருந்துட்டு இருக்கும் என்றெல்லாம் நாம மனசுல நினைக்கணும். அப்படி நினைக்கிறவர்களாக இருக்கிற பாகவதர்கள் எந்த ஒரு வஸ்துவுமே கூட ஏதோ ஒரு பதார்த்தம் ஒரு வஸ்து ஆற்றுல பண்ற மூடனை இது முழங்கை வழிவாரன்னு சொல்லி அந்த நெய்னால மூடும்படியாக நெய் ஒழுக அப்படி பண்ணக்கூடிய ஒரு க்ஷீரான்னத்தை கூட தனக்கு பிடிக்கும்ன்ற அந்த புத்தி இல்லாமல் எம்பெருமானுக்காகன்னு நினைச்சுண்டு பண்றது இருந்துருக்கு. அதுதான் பாகவதர்கள் அதை சங்கிரகிக்க செய்ய அந்த வஸ்துக்களை சேகரிக்க செய்ய எந்த வஸ்துவுமே இது பெருமாளுக்கு உகப்பா இருக்கும் பெருமாளுக்கு உகப்பா இருக்கும் அந்த தேவ பெருமாளுக்கு உகப்பா இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட சங்கிரகிப்பார் அதை சேர்ப்பார் என்பதை சொல்லி சொன்னார். இப்போ அடுத்த விஷயத்த சொல்றார் இந்த இடத்துல. அதாவது அந்த திருவாராதனத்துக்கு வேண்டிய வஸ்துக்களை முறைப்படி சேகரிக்கும். முறையில்லாத முறையில இதை சேகரிக்க கூடாதுன்றதும் ஒரு முக்கியம். நரையுடை மலர்மகள் நலமுற மருவிய ஈரையவன் இனிதுர இனியவை எணுமவர் அறநெறியில் அறநெறி இளன் எவன் அணுகிலும் அணுகிலர் துறையலதேனுமுறை துறைப்படுகிலரே. அற்புதமான ஒரு பாசுரம். நரையுடை மலர்மகள் நலமுற மருவிய இறையவன் இனிதுர இனியவை எனும் அவர். லோகத்துல எந்த ஒரு நல்ல வஸ்துவை பார்த்த உடனேயும் இது பெருமாளுக்கு கொடுத்தாச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா நல்லா இருக்கும் என்று நினைக்கிறவர்களாக இருந்திருக்கிற மகான்கள். இனிய வஸ்துக்கள் அந்த இனிய வஸ்துக்கள்னு சொல்லி நாம பாக்குறோம். இப்ப யாரோ ஒருத்தர் குங்குமம் பூ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த குங்குமம் பூ கொண்டு வந்து கொடுத்தாக்க இந்த குங்குமம் பூவில் பால்ல போட்டு சாப்பிட்டோம்னாக்க வாசனையா இருந்துட்டு இருக்கும். ஸ்ரீராமத்துல இந்த குங்குமம் பூ போட்டு பண்ணோம்னாக்க வாசனையா இருக்கும். இந்த திருக்கண்ணமது பாயசத்துல பால் பாயசத்துல இந்த குங்குமம் பூவை இது பண்ணி அதை நல்லா போட்டோம்னாக்கா நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் நினைப்பா. அதனுடைய உபயோகத்தை பத்தி இருக்கிறவா நினைக்கிறா. இந்த குங்குமம் பூன்றது உயர்ந்த வஸ்து, இது சாதாரணமா கிடைக்கிற வஸ்து இல்லை இது. ஆனா பரம பாகவதர்களாக இருந்திருக்கிறவா என்ன நினைப்பா அப்படின்னா, இனியவை லோகத்துல இருக்கக்கூடிய இனிய வஸ்துக்கள், இந்த வஸ்துக்களை பார்த்த உடனேயே இந்த குங்குமப்பூவை பார்த்த உடனே அந்த தேவப்பெருமாள் திருமேனியில விழுதி காப்பா சமர்ப்பிச்சாக்கா எப்படி இருக்கும் என்று நினைப்பார். இந்த வஸ்துவை பார்த்த உடனே நினைக்கிறது. நம்ம ரங்கநாதனுடைய ஒரு அந்த திருமஞ்சன தீர்த்தம் பார்த்தோம்னா தெரியும். அந்த தீர்த்தம் வாங்கிட்டோம்னாக்கா அந்த துணியில கொஞ்சம் அந்த சிந்தித்துனாக்கா அந்த துணியெல்லாம் அப்படியே மஞ்சளாயிடும். அந்த குங்குமம் பூனுடைய ஒரு இது அது மொத்தம் அந்த பெருமாள் அந்த ரங்கநாதனுக்கு அந்த சமர்ப்பிக்கிற அந்த தீர்த்தம் இருக்கு. அது திருவாராதனத்துல சமர்ப்பிக்கிறது, திருவாபிஷேகத்தும் போது சமர்ப்பிக்கிற அந்த தீர்த்தங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அப்படியே குங்குமம் பூவும் அந்த எல்லா ஜாதியில அவங்க கும்புகும்புல கோல முஸ்தானிஷா யுக்மோசீர பட்டீர சார விரசத் கற்பூர காஷ்மீரவதி நாணீயன் தபனீய பாஜனர்த்தம் தீர்த்தம் கிருதார்த்தம் குருன்னெல்லாம் சொல்ற மாதிரி இந்த தீர்த்தத்துக்கு கிருதார்த்தமாக அந்த பரிசுத்தியை ஏற்படுத்துறது அது. அந்த மாதிரி லோகத்துல நாம எந்தெந்த வஸ்துக்களை நல்ல வஸ்துக்களை பார்க்க செய்யலாம், இது பெருமாளுக்கு உகந்ததாக இருக்கணும் என்பதாக நினைக்கணும். இனியவை இனியவையாக இருந்துருக்கச்சே இந்த நல்ல வஸ்துக்கள் பார்க்கிறோம்.
அந்த ஒரு நல்ல கம்முன்னு வாசனை வருது. இல்ல பெருமாள் நல்ல பால், கறந்த பால், இந்த பாலை கொண்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணா எப்படி இருக்கும்? இது கவோஷ்ணம்னு சொல்றது. இந்த பால் கறக்கச்சையே ஒரு உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணத்தோட அது அந்த நுரையோட கூட அந்த பால் கணக்கு சாட்டோம்னாக்க வாயில இருக்கிற புண்ணெல்லாம் போயிடும். அந்த பச்சை பால் காய்ச்சல்லாம் கூடாது. அது சாப்பிட்டோம் வாயில புண்ணு வந்ததுன்னா அந்த புண்ணெல்லாம் போயிடுமா. அதே மாதிரி வயத்துல ரணம் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். இப்ப இந்த பால் கறக்கச்சேயே இது இப்படி இருக்குன்றத நினைக்கச்சே இது நமக்கு நன்னா இருக்கும் நமக்கு நன்னா இருக்கும்னு நினைக்கிறத காட்டிலும் இந்த கள்ளி சொட்டாட்டம் இருக்கிற இந்த பாலை கொண்டு போய் இன்னைக்கு சுப்பிரபாதத்துல கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும். இன்னைக்கு காலத்துல எழுந்த உடனே பெருமாள் இருக்கிறோம் அதில் சொல்லச்சே இந்த பாலை சமர்ப்பிக்கிறதுன்றது ஒரு வழக்கம் உண்டு. அப்போ அதை கொண்டு போய் சமர்ப்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பாலை பார்த்த உடனே நினைக்கிறேன். தயிரை பார்த்த உடனே இன்னைக்கு திருவாராதனத்துல சமர்ப்பிச்சா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு புஷ்பத்தை பார்த்தோம்னாலும் இது பெருமாளுக்கு உகப்பாக இருந்துருக்கும். இந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு லோகத்துல எதெல்லாம் இனியவையாக இருக்கின்றனவோ அவைகள் எல்லாவற்றையுமே எம்பெருமானுக்காக என்று நினைக்க வேண்டும். நரையுடை மலர்மகள் நலமுற மருவிய இறையவன் இனிது உற இனியவை. நரையுடை மலர்முகள் தேன் சமிருத்தமாக தேன். மலர்மகள் அந்த தாமரையிலிருந்து தோன்றினவள். பத்மோத்பவாம் என்பதாக பத்மோ என்று ஒரு திருநாமம். பத்மோத்பவா என்று பத்மத்துல தாமரையில உண்டானவள் என்று பேரு. திருச்சானூர்ல பத்மாவதினு பேரு. அங்க தாயாருக்கு பின்னாடி அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு பத்ம சரஸ்ன்னு பேரு. அந்த பத்ம சரோவரத்துல 1000 இதழ்களோடு இருந்துருக்கிற ஒரு தாமரை புஷ்பத்துல அந்த தாயார் அவதாரம் பண்ணாராம். அயல்தான் அவ பத்மாவதி தாயார் என்று சொல்ல. அங்க பத்மபிரியே பத்மனி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தாட்சி என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அங்க பத்மவனம்னு சொல்லக்கூடிய அந்த காட்டுல இருக்கிறவள். அந்த தாமரைன்னா அவ்வளவு பிரியமானது. தாமரையில நித்தியவாசம் பண்றவளாக பெரிய பிராட்டி இருந்துருக்கான். அந்த தாமரை எப்படிப்பட்ட தாமரையாக இருந்துருக்கு அப்படின்னு தேன் மூழ்க இருக்கிறாங்க. அதுல ஒரு மகரந்தங்கள் வண்டுகள் சூழக்கூடியதாக இருக்கு. அது எங்கேயோ ஒரு பாலைவனத்துல, அதாவது ஜலமே இல்லாத ஒரு இடத்துல பூத்த தாமரை இல்லை. கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டநாள ரவிகர விகசித புண்டரீக தலாமலாயதேட்சணம்னு அந்த பெருமாளுடைய திருக்கண்களை எம்பெருமானார் சோதிய சாதிக்கிறார். எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா கம்பீராம்ப சமுத்பூத பெரிய குளம், பெரிய ஜலம். அந்த ஜலத்தெல்லாம் நன்னா அந்த நாளம் இருக்க தாமரை புஷ்பத்தினுடைய நாளம் அந்த ஜலத்தை வாங்கிட்டு இருக்கிறதுனால நன்னா பருத்து இருக்கு. அதுல உண்டானதாக இருந்துருக்கிற தாமரை புஷ்பம். அந்த தாமரை புஷ்பம் இவ்வளவு நல்ல பெருசா நன்னா வரும். ஆகையால அந்த சூம்பு எல்லாம் இருக்காது. சுமிருஷ்டனால ரவிகர விகசித்த அந்த சூரியனுடைய உதயத்தினால நன்னா விகாசம் அடைஞ்சிருக்கு. அலர்ந்திருக்கக்கூடிய அந்த புண்டரீக தளம் மாதிரி, புண்டரீகன்றது தாமரை, அந்த தாமரை புஷ்பம் மாதிரியாக இருந்துருக்கிற அந்த அதனுடைய தளம் போல இருந்துருக்கிற திருக்கண்களை உடையவர். அதெல்லாம் ஒவ்வொரு தளமும் நீண்டும் ரொம்ப அழகாகவும் இருந்துருக்கும். அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவர்னு எம்பெருமானுடைய திருக்கண்களை பத்தி ஸ்ருதி சொல்றதுக்கு வியாக்கியானம் பண்றேன். கப்பியாசம் புண்டரீகாட்சம்ன்றதுக்கு வரச்சே இதை சொல்லி வியாக்கியானம் பண்ணிருக்கேன் எம்பெருமானார். அந்த மாதிரி ஒரு நல்ல வஸ்துவை பார்த்த உடனே இந்த மலர்மகள் தோன்றின தாமரை புஷ்பமும் இப்படிப்பட்ட கம்பீரமான ஒரு நிறைய பெரிய ஒரு நேர்நிலையில தோன்றின ஒரு தாமரை புஷ்பம். அந்த தாமரை புஷ்பம் நிறைய நல்ல தேனும் இதுவுமா இருந்துருக்கு. அதில் அவதாரம் பண்ணினவளாக இருந்துருக்கிறவள் அந்த பிராட்டி. நலம் ஊர
இப்ப அவளால ஆனந்தம் அடையும்படியாக மருவிய இறையவன் மருவிய இறையவன் அவளாலே அணையப்பட்ட சர்வேஸ்வரன் அகலகில்லேன் இறையும் என்றுன்னு சொல்லி ஒரு கணகாலம் கூட அவளை விட்டு பிரிய மாட்டேன் என்கிறதான ஒரு நிலை இருந்துருக்க. அப்படிப்பட்ட ஒரு இறைவன் ஆகையில இதுல தாத்பரியம் என்ன, இனிது உர, இந்த இனிமையான வஸ்து, பௌக்கியமான வஸ்து, நல்ல வஸ்து, இந்த வஸ்துவை பார்க்கச்செல்லாம் இப்படி பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுக்கு இந்த வஸ்துவை சமர்ப்பிச்சோம்னாக்க அது பௌக்கியமாக இருக்கும் என்று நினைக்கிறது. அப்படி என்று இனிது உர, இப்படி அதுக்காகவே இந்த வஸ்துக்கள்லாம் ஏற்பட்டன என்று நினைக்கிற பாகவதர்கள் என்பதாக சொல்ற. இங்க பாருங்க, இந்த இடத்துல வெறும் பெருமாளை சொல்லல, திருவாராதனத்துல நாம பண்ணக்கூடிய ஒவ்வொரு உபச்சாரமுமே பெருமாளுக்கு மாத்திரமில்ல, பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாளுக்கு தான். லோகத்துல விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை பாக்குறேன், நான் சொல்றேன். லோகத்துல ஒரு சப்தம் இருக்கு. சப்தம் இருந்ததுன்னாக்க இந்த சப்தத்துல சப்தமே அந்த ஒரு பதமே எப்படி வரும் அப்படின்னா, பிரகிருதி பிரத்யம் ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு பதமாக ஆகும். ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். கச்சதி அப்படின்னு செல்கிறான்னு அர்த்தம். அந்த செல்கிறான்னு சொல்லச்சே அங்க ரூட் எதுனாக்க கமுன்ற தாத்து, அத பிரகிருத்தின்னு சொல்றோம். அதோட கூட ஒரு அததான் பகுதி விகுதின்னு தமிழ்ல சொல்றோம். அந்த விகுதி இருக்க சேர்றது செல்கிறான் அப்படின்னு, அந்த செல்வதுன்றது இருக்க அது பகுதி. அதோட விகுதியாக சொல்வது என்னன்னாக்க, அந்த செல்கிறான்னு சொல்லச்சே வர்த்தமான காலம், நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு விகுதி. அது ஒருமையா பன்மையா, செல்கிறான்னு ஒத்தம் போறான்னு அர்த்தம், செல்கிறான்றது அந்த ஒருமையே சொல்லுவது. இது ஆண்பால் பெண்பால், செல்கிறாள்னு சொன்னாக்க அது ஆண்பால் பெண்பாலையும் சொல்லக்கூடியதாக இருக்கலாம். இப்படி ஒருமை பன்மை, அதே மாதிரி தன்னிலை முன்னிலை படற்கைன்னு சொல்றோமோ இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் எல்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதுதான் அந்த விகுதி. அந்த விகுதி அதுதான் பிரத்யம்னு சொல்றது. இப்ப வெறும் பிரத்யத்துக்கு மாத்திரம் அர்த்தம் கிடையாது, வெறும் பகுதி அந்த பிரகிருதிக்கு மாத்திரமும் அர்த்தம் கிடையாது. அதாவது சப்தமாக ஆகாது. அந்த பகுதி விகுதி ரெண்டும் சேர்ந்தாதான் அது சப்தமாக ஆகும். ராமன் என்று சொன்னது, ராமன்றது பகுதி, அண்ணன்னு சொல்றது இருக்க அது விகுதி. அது ரெண்டும் சேர்ந்தாதான் அது ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்தத்திலையும் அந்த பகுதி விகுதியோட சேர்ந்துதான் ஒவ்வொரு சப்தமும் ஆறுது. பெருமாள் அந்த பிரகிருதி மாதிரி, பகுதி மாதிரி, தாயார் இந்த விகுதி மாதிரி, பிரத்யம் மாதிரி. பிரத்யம் இல்லாத போயிடுத்துனாக்க, அந்த விகுதி இல்லாத போயிடுத்துனாக்க அந்த பகுதிக்கு அர்த்தமே இல்லாத போயிடும், அது சப்தமாவே ஆகாது. அப்ப அந்த தாயாரோட சேர்ந்தாதான் அந்த பெருமாளுக்கே சாட்சியம் ஏற்படும்னு அர்த்தம். இவ்வளவு விசேஷம் இந்த இடத்துல சொல்லிருக்கு. ஸ்ரீஸ்தவத்துல சொல்லச்சே லோகத்துல எதெல்லாம் நல்லதுன்னு சொல்றோமோ, எதெல்லாம் மங்களமானதுன்னு சொல்றோமோ, அது எல்லாம் பிராட்டியை தான் சொல்ற. அப்ப அந்த லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் பிராட்டி, அதாவது நல்ல வஸ்துக்கள், மங்களமான வஸ்துக்கள் எல்லாமே பிராட்டியை குறிக்கின்றன. அப்ப அந்த மங்களமான வஸ்துக்களை நாம பார்க்கச்சே அந்த பிராட்டி தான் நமக்கு வரப்போறது, ஞாபகம் வரப்போறது. அந்த பிராட்டி பெருமாளுக்கு உரியவளாக இருந்துருக்கா. அந்த வஸ்துவை அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது தான் இது முறை என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருதான். பாகவதர்களுக்கு, பரம பாகவதர்களாக இருந்திருக்கிறவர்களுக்கு
இந்த எண்ணம் வரும்னு சொல்ற. இந்த எண்ணத்தோட நரையுடை மலர் மகள் நலமுற மருவிய இறையவன் இனிதுர இனியவை எனும் அவர். லோகத்துல எத்தனை இனியவையாக இருக்கின்றனவோ, நல்லதாக நல்ல வஸ்துக்கள் என்பதாக சொல்லப்படுகின்றனவோ, அவை எல்லாமே அதை சம்பாதிக்கிறோம். அதை சம்பாதிக்கிறதுக்காக எப்படி சம்பாதிக்கிறதுன்றத பத்தி தான் இப்ப சொல்றேன். எந்த நல்ல வஸ்துக்களை பார்த்தாலும் அது எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கும்னு நினைக்கிறதுன்றது வேற விஷயம். அந்த எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கிற விஷயத்த எப்படி சம்பாதிக்கிறது என்பதாக ஒரு சன்னிவேசம் ஏற்படுறது. அந்த எப்படி சம்பாதிக்கிறதுன்றதான் இப்ப சொல்றேன். இந்த உபாதான காலத்துல வரைச்சு புஷ்பம் பலம், அந்த புஷ்பம் சேகரிக்கிறது, துளசி சேகரிக்கிறது, துளசி கிரகிச்சுண்டு வருது, இதெல்லாம் பண்றது இருந்துருக்க. இது ரொம்ப விசேஷம். அது தவிர இன்னும் என்ன பண்ணோம்னா, அமுதுபடிக்கு வேண்டிய வஸ்துக்களை, பெருமாள் நிவேதனத்துக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் கூட சேகரிக்கிறதுன்றது, இது இந்த உபாதான காலத்துல சேகரிக்கிறதுன்றது ஒரு விஷயம். அதை தான் சொல்ற. அதை எப்படி சேகரிக்கிறது அப்படின்றத வரைச்சே அறநெறி இளன் எவன் அணுகிலும் அணுகில. தர்ம மார்க்கத்துல இல்லாதவர்கள் இது பெருமாள் திருவாராதனத்துக்கு இருக்கட்டும்னு நம்ம கிட்ட அதை கொடுத்தா கூட அவளுடைய தத்துவத்தை அங்கீகாரம் பண்ணிக்க மாட்டோம். காக்கினி மப்பின்னு சொல்ற, அதாவது அதர்ம மார்க்கத்துல சம்பாதிச்ச வஸ்துக்கள், அந்த வஸ்துக்களை ஒரு காலனா கூட அந்த வஸ்துக்களை வாங்கக்கூடாது. எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப பெருமாளுக்காக காத்தால தூங்கி அந்த பிற்பாடு இந்த சந்தியாவந்தமாதிகள்லாம் பண்ண பிற்பாடு புஷ்பங்களை கிரகிக்கணும். அந்த புஷ்பங்களை கிரகிக்கச்சே ஸ்வராமாத்து ஸ்வயமே வகி, தன்னுடைய தோட்டத்துல தானே கிரகிக்கிறதுன்றது இருக்க, இது ரொம்ப விசேஷம். இப்போ இத சொல்லச்சே சிலது இந்த நியமத்தோட சம்பாதிக்கிறது இருந்துருக்க, இது ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கு. இப்ப தன்னுடைய வஸ்துவை தானே சம்பாதிக்கிறதுன்றது இருந்துருக்க, இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதே சமயத்துல வரைச்சே பரகிரகத்துல வேற ஒரு தராத்துல வாசல்ல நல்ல மல்லிப்பூ பூத்திருக்கு, வாசல்ல இந்த பவள மல்லி புஷ்பம் பூத்திருக்கு. அவள்கிட்ட ஒன்னும் சொல்லாத நாம போய் கிரகிச்சுட்டு வந்தோம்னாக்க அது திருட்டுக்கு சமானம். ஆகையால அந்த மாதிரி நாம பண்ணவே கூடாது என்பதாக சொல்ற. இது இன்னொரு விஷயம். இப்போ இந்த திரவியார்ஜனம் பண்றது அந்த பெருமாளுக்காக பண்ணணும். பண்ணச்சே எதெல்லாம் விசேஷம் அப்படின்னு சொல்லச்சே, எல்லா புஷ்பங்களை காட்டிலும் அந்த கருணைதல் புஷ்பம், உத்பலம்ன்ற சொல்ற புஷ்பம் இருந்துருக்க, அது ரொம்ப விசேஷமா. தஸ்மாத் பத்மம், அதை காட்டிலும் தாமர புஷ்பம் விசேஷமா. பத்மாத்து அந்த தாமர புஷ்பத்தை காட்டிலும் 100 இதழ்களை உடையதான புஷ்பம், அது விசேஷம்னு சொல்ற. அதுலயும் 1000 இதழ்களோட இருந்துருக்கிற அந்த தாமரத்திலையும் அது இருந்ததுன்னாக்கா அது புண்டரீகம்னு, வெண் தாமரை 1000 இதழ்களோடு இருக்கிற அந்த தாமர புஷ்பம் ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கு. அந்த புண்டரீகத்தை காட்டிலும் துளசி இருக்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்ற.
அப்படி 1000 இதழ்களோடு இருந்திருக்கிற தாமரை புஷ்பத்தை காட்டிலும் துளசி விசேஷமாகும். அந்த துளசியை காட்டிலும் பக புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்கு. அந்த பக புஷ்பம்ன்றது இது கொக்கு மந்தாரன்னு சொல்லுவா. வெள்ளையா இருந்துருக்கும், நல்ல புஷ்பம். அது புஷ்பம் கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அது பக புஷ்பம் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு. அதை காட்டிலும் ஸ்வர்ண புஷ்பம், தங்கத்தாலே பண்ண விசேஷம், அது விசேஷம்னு சொல்லி இப்படி பல விசேஷத்தை சொல்லிருக்கு. ஆகையால எது விசேஷமானதோ அந்த விசேஷமானதெல்லாம் இப்ப ஸ்வர்ண புஷ்பம் விசேஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தம் வழி இல்லாத வழியில சம்பாதிச்சு அது ஸ்வர்ண புஷ்பத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறான். சுவாமி இது பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு கொடுத்தான்னு வச்சுக்கோமே, அதை வாங்கக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற அறநெறியிலன் எவன் அணுகிலும் அணுகில. அறநெறி தர்ம மார்க்கத்துல சம்பாதிக்காதவன் எவன் அணுகிலும் எவன் வந்தாலும் கூட அவனை நாம அணுகாதவனாக இருந்துருக்கணும்னு அர்த்தம். அவன் விஷயத்துல நாம அவன் அணுகக்கூடாது அப்படின்னு சொன்ன அவனை பத்தி நாம கன்சிடரே பண்ணக்கூடாது. கொடுத்தா கூட வானப்பா எனக்கு இருக்கிறது போறோம், இந்த புஷ்பத்தாலேயே சமர்ப்பிக்கிறோம், சொன்ன புஷ்பம் சமர்ப்பிச்சுதான் எனக்கு ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் பெருமாளுக்கு இதால எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதாலேயே சமர்ப்பிச்சுக்கிறேன்னு சொல்லணும். நமக்கே அந்த சக்தி இருந்ததுன்னாக்க நாம சொன்ன புஷ்பத்தை வாங்கி சொன்ன புஷ்பம் பண்ணி சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். எல்லாமே ஸ்வப்பிரயத்ன கிருத்தம் சத்தம், தன்னுடைய முயற்சியினால நாம சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் நல்ல வஸ்துவும் இருக்கு, அது கொண்டாட தகுந்ததாக இருக்கும், பிரசஸ்தமாக இருந்திருக்கும். மத்தியமம் வன்யமுச்சியத்தை, எங்கேயோ போற இடத்துல காட்டுல சில புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கு, அதை பார்க்கிறோம், பார்த்த உடனே அதை கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், அது மத்தியமம். இது அது ரொம்ப உயர்ந்தது இல்லை, இது நடுவுல ஒரு நிலை. அது அடுத்தது அதமந்து கிரயக்கிரீத்தம். கிரயக்கிரீத்தம் விலை கொடுத்து வாங்கின புஷ்பம்லாம் இருக்க, அது அதமம், இது தாழ்ந்ததுதான் அப்படின்னு. யாசிதம் தூ அதமாதமம். ஒருத்தனண்ட போய் இன்னைக்கு பெருமாள் திருவாராதனம் பண்ணணும், அதுக்கு துளசி இல்லை, புஷ்பம் இல்லை, கொஞ்சம் துளசி கொடுக்குறியா, கொஞ்சம் புஷ்பம் கொடுக்குறியான்னு யாச்சனை பண்ணி வாங்கிறது இருக்க, அது ரொம்ப மட்டத்திலையும் மட்டம் என்றதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆகையால இந்த ஆராதனத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய திரவியத்தை ஆர்ஜனம் பண்ணச்சே, அந்த திரவியத்தை சம்பாதிக்கச்சே, அதுக்கு வரச்சே நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, வழி இல்லாத வழியில அறநெறி இல்லன் எவன் அணுகிலும், அப்படி யார் அணுகினாலும் கூட அதை நாம அங்கீகரிக்க கூடாது என்பதாக அர்த்தம். இந்த காலத்துல மகான்கள்லாம் எழுந்தருளி இருந்தார். இந்த மகான்கள்லாம் எழுந்தருளி இருக்கச்சே அவள்லாம் அஸ்வஸ்தன விருத்தி. அஸ்வஸ்தன விருத்தின்னாக்க ஸ்வம்னாக்க ஸ்வசப்தத்தினால நாளைன்னு அர்த்தம், ஸ்வஹான்னா நாளைக்குன்னு அர்த்தம். அஸ்வஸ்தனம் நாளைக்குன்னு வஸ்துவை வச்சுக்காத, இன்னைக்கு இருக்கா, இன்னைக்கு பெருமாள் திருவாராதனம் நடக்கிறத அதை விட்டுடு, பெருமாள் நம்மள நாளைக்கு ரட்சணம் பண்ணுவேன். ஆகையால நாம நாளைக்குன்னு இன்னைக்கு சேகரிச்சு வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு அந்த ரீதியில இருக்கிறவா அவள்லாம் அஸ்வஸ்தன விருத்தின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட மகான்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா உஞ்ச விருத்தி பண்ணுவான். அந்த உஞ்ச விருத்திக்கும் யாச்சனைக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. பௌதி பிக்ஷாந்தேகின்னு பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ பிக்ஷை கொடுன்னு கேட்டு வாங்கிக்கிறது இருக்க, அது பிக்ஷை வாங்கிட்டு பண்றது இருக்க,
அது பிக்ஷை. உஞ்ச விருத்தின்னு சொல்லச்சு என்னன்னாக்கா என்ன பண்ணுவான்னாக்கா, இவ வாசல்ல சோத்திர பாட்டம் சொல்லிட்டு போவா. சோத்திர பாட்டமோ அதிகரண தாராவளியோ தத்துவமுத்தாக்கலாப்பமோ அதை சொல்லிட்டு போவா. இவ போறத பார்த்த உடனே இவளுக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு இன்னைக்கு திரவியம் இல்லை, இது இந்த சோத்திர பாட்டத்தை கையில சொம்ப வச்சுண்டு இப்படி சொல்லிட்டு போனாள்னா இவளுக்கு இந்த பெருமாள் திருவாராதனத்துக்கு உண்டான திரவியம் இல்லைன்றது தெரிஞ்சு போயிடும். அதை வச்சுண்டு அவ என்ன பண்ணுவா, அங்க தனிக்காலா இருந்துட்டு இருக்கிறவா அவர் என்ன சொம்போ என்ன கொண்டு வர்றாரோ அதுல கொண்டு வந்து அமுந்திரியோ என்ன வஸ்துவோ அந்த வஸ்துவோ சேர்ப்பா. சேர்த்தாள்னாக்கா அது ரொம்ப எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது இன்னைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு போறோம்னாக்கா அதோட திரும்பிடுவோம். நாளைக்காக இன்னும் 4 வீடு நாலாம் போயிட்டு அவா கொடுக்கறதையும் சேர்த்து மூட்டை கட்டிட்டு வருவோன்ட்டு வரமாட்டான். இதுதான் அஸ்வஸ்தன விருத்தின்னு பேரு. இது கிரகஸ்தாள் பண்ற விஷயம் இருக்க, இது உஞ்ச விருத்தி என்பதாக சொல்லுவா. இப்போ இது இருக்க, இது பிராமணிகமானது. இந்த உஞ்ச விருத்தி பண்றதும் கூட யாருண்டேந்து அதை கிரகிப்பான்னு கேட்டோம்னாக்க, முறையில்லாத முறையில சம்பாதிச்சவா இருந்தாள்னாக்க அவ இந்த உஞ்சவிருத்தி பண்றவாளுக்கு நான் கொடுத்து இதனால புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு அவ நினைச்சா கூட, அப்பா இதை நீயே வச்சுக்கோப்பா எனக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு அதை கிரகிக்க மாட்டா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் சொல்ற. அறநெறியிலன் எவனணுகிலும் தர்ம மார்க்கத்துல போகாதவா தன்னுடைய மக்களாகவே தன்னை சேர்ந்தவர்களாகவே இருந்தாலும் கூட தர்ம மார்க்கத்துல சம்பாதிக்காத வழியில சம்பாதிச்சதாக இருந்ததுன்னாக்கா அந்த சம்பாத்தியத்தை இவர்கள் எந்த ஒரு சமயத்திலையும் ஏற்க மாட்டார்கள் என்பதாக சொல்றார். அதே மாதிரி இன்னொன்னு, துறை அல்லது எனும் ஒரு துறைபடுகிலரே. துறை அல்லது எனும், இதுதான் துறை அப்படின்னா இது நேர்மையான வழி. துறை அல்லது எனும் ஒரு துறை, அதாவது நேர்மையான வழி இல்லாத வழி, அந்த வழியில செல்லவும் மாட்டார்கள்னு சொல்லியிருக்க. அதாவது நிஷித்தமான திரவியங்கள், இது சாஸ்திரத்துல அங்கீகரிக்கப்பட்டதான திரவியங்கள், அந்த அங்கீகரிக்கப்பட்டதிலும் வழிமுறையில வரக்கூடிய திரவியங்கள் என்ன உண்டோ அதை தான் இவர்கள் அந்த பெருமாள் திருவாராதனத்துக்காக ஏற்றுக்கொள்வார்களே தவிர நிஷித்தமான முறையில இருக்கக்கூடிய வஸ்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொல்றது. அதாவது அந்த நிஷித்தம்னு சொல்லச்சே அந்த கொடுக்கிறவாளை கொண்டு நிஷித்தம், இருக்கிறத கொண்டு நிஷித்தம் என்பதாக சொல்றது. இப்போ பெருமாளுக்கு ஒரு வஸ்துக்களை சம்பாதிக்க செய்ய அது எந்த இடத்துல விளைஞ்சது என்பதை பார்க்கணும். துளசி கிரகிச்சுட்டு வரும். துளசி ஒரு சுத்தமான இடத்துல துளசி இருந்ததுன்னாக்கா அந்த துளசியை கிரகிச்சுட்டு வருதுல அர்த்தம் இருக்கு. ஒரு அசுத்தமான ஒரு பிரதேசம், அந்த பிரதேசத்துல துளசி நன்னா வந்திருக்குன்னாக்கா அதுக்கோசரம் அங்க போய் அந்த துளசியை எடுத்துட்டு வரமாட்டார். ஒரு புஷ்பம் இருக்கு, ஸ்மசானத்துல போய் ஒரு புஷ்பம் இருந்ததுன்னாக்கா அந்த புஷ்பத்தை எடுத்து பெருமாள் திருவாராதனத்துக்கு பண்ண மாட்டார். சுத்தமான தேசத்துல இருக்கிற புஷ்பம் இருக்க அதை கொண்டுதான் பெருமாள் திருவாராதனம் பண்ணணும். அரௌத்ராணி அனிஷித்தானி என்பதாக சொல்றது. சிவன் கோவிலுக்கு சமீபத்துல இருக்கக்கூடியதாக இருக்கிறதெல்லாம் தவிர்க்க வேண்டியது. தேவதாந்தர சம்பந்தமே இல்லாத வஸ்துக்களை தான் இதெல்லாம் துறையில்லாத துறைன்னு அர்த்தம். சில புஷ்பங்கள்லாம் நிஷித்தம். அதாவது எப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப ரொம்ப ஒரு நெடி அடிக்கிற மாதிரி ஒரு வாசனை இருக்கிற புஷ்பம் இருந்துன்னாக்கா அந்த புஷ்பம்ன்றது அவ்வளவா உகந்தது இல்லை. முள்ளோடு இருக்கிற புஷ்பம் இருக்க அது உகந்தது அல்ல. முள்ளு செடியில இருக்கிற புஷ்பம்ல வரைச்சே அது மனோஜ்யமாகவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் வாசனையாகவும் இருந்ததுன்னாக்கா
அதை உபயோகப்படுத்தலாம். இப்ப முள்ளு செடியில தான், முள் இருக்கிற செடியில தான் ரோஜா பூ வருது. இருந்தாலும் அந்த ரோஜா பூவை நாம உபயோகப்படுத்தலான்றது ஒரு தாற்பயம். அதே மாதிரி சில சில புஷ்பங்கள்லாம் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு அதை சமர்ப்பிக்கலாம். அதே சமயத்துல ஆத்துல நம்ம ஆராதனம் பண்றோமே அங்க உபயோகப்படுத்த முடியாது. கனகாம்பர புஷ்பம், இந்த கனகாம்பர புஷ்பன்றது அர்ச்சாமூர்த்தியா இருந்துட்டு இருக்கிற பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது. அவ கனகாம்பர மாலை எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா ஆற்றுல இருக்கிற பெருமாளுக்கு அந்த கனகாம்பரத்தெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. நித்தியமல்லி, குண்டுமல்லி, இந்த மாதிரி பாரிஜாத புஷ்பம், அதை பவளமல்லின்னு சொல்றது, பாரிஜாத புஷ்பம், இந்த மாதிரி பல புஷ்பங்களை தான், பாதிரி பூ, இதெல்லாம் தான் நாம பெருமாளுக்கு உபயோகப்படுத்தலாமே தவிர இந்து வந்துச்சு ஆத்து பெருமாளுக்கு நிஷித்தம். தேவ பெருமாள் தீர்த்தவாரி இன்னைக்கு பெருமாள் எழுந்தாருனாக்கா அந்த தீர்த்தவாரியும் போது பெரிய மாலை சாத்தின்ற பேர் அந்த மாலையை அர்ச்சகாலுக்கு மரியாதை பண்ணி அந்த மாலையோட அர்ச்சகால் வந்து தீர்த்தவாரிக்கு போவா. அப்ப பெருமாள் வெங்கடாதிரி கொண்ட சாத்தின்ற பேர். அப்ப பெருமாள் மாத்திரம் ஒரு தனி கேடயத்துல 7 பேர், உபயநாச்சிமார் தனி கேடயத்துல 7 இருப்பா. ஏன்னா நீ காத்தால அந்த போர்வை களையிறதுன்னு சொல்லிட்டு இந்த போர்வை சமர்ப்பிச்சுட்டு பட்டு போயிடுவே, எழுடுவே. திரும்ப கல்லான பிற்பாடு மட்டையடி உற்சவம், பிரணய கலக உற்சவம் நடக்கும். அதுக்கப்புறமா பெருமாளும் தாயாருமா தீர்த்தவாரி கேட்பான். இந்த தீர்த்தவாரி முடிஞ்சு திரும்பி வரைச்சே இந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கனகாம்பர புஷ்பம் இருக்கும். அந்த கனகாம்பரத்தினால ஒரு சரம், அப்படி நீளமா ஒரு சரம் சமர்ப்பிச்சுட்டு நிறைய திருவாபரணம் சமர்ப்பிச்சுட்டு வெங்கடாத்திரி கொண்ட சமர்ப்பிச்சுட்டு அந்த ஒரு அந்த கனகாம்பர சரத்தோட இந்த பேண்ட் வாத்தியத்தோட பெருமாள் திரும்பி உள்ள எழுவேன். 100 மண்டபத்துல இருந்து தீர்த்தவாரி முடிஞ்சு திரும்பி எழுவேன். ஆச்சரியமான சேவை. அந்த மாதிரி சேவையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே மனோஜ்யமா இருந்துட்டு இருப்போம். ஆனா கூட இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நல்ல வஸ்துவா இருக்கிற அந்த மஞ்சள் கனகாம்பரம் எல்லாம் தேவ பெருமாளுக்கு உபயோகப்படுற மாதிரி பண்ணலாம். ஆனா அதை கொண்டு ஆத்துல இருக்கிற பெருமாளுக்கு நாம பண்ணக்கூடாது. ஆகையால எது சாஸ்திரத்துல துறையாக விதிச்சு இருக்கோ அதைதான் நாம உபயோகப்படுத்தணுமே தவிர துறை இல்லாதது அதை நாம பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால அந்த வஸ்துவை பார்க்கறோம், நல்ல தயிர் இருக்கு, க்ஷீரம் இருக்கு, பால் இருக்கு. அதே மாதிரி பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பொங்கல் தலையை பண்றதுக்கு உண்டான வஸ்து, இதுக்கு எல்லாவற்றையும் யதார்த்தம் தானே சம்ஸ்கிருத்தியான்னு சொல்லி சில வஸ்துக்களுக்கு எல்லாம் சம்ஸ்காரம் உண்டு. இப்ப நம்மளால எல்லாமே சுயமே சம்பாதிக்க முடியாதத அந்த கிரயம் விலை கொடுத்து வாங்கறதுனால அதுக்கு ஒரு சம்ஸ்காரம், புரோக்ஷணத்தினால சிலதுக்கு சம்ஸ்காரம். இப்படி வாங்கறது கூட எங்கேருந்து வந்திருக்குன்றத நாம யோசனை பண்ணி வாங்கணுமே தவிர நாம பாட்டுக்கு வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம் இதுக்கு. அறநெறியிலன் எவனணுகிலும் அணுகிலர் துறையலது எனும் ஒரு துறை படு சிலரே. ஒரு துறை ஒரு வழியில படுகில துறை இல்லாது சொல்ல மாட்டார் அப்படின்னா, அதாவது சிலதெல்லாம் என்ன அப்படின்னா உக்ரகந்தம், அதாவது ரொம்ப நெடி இருக்கிற புஷ்பங்கள், அந்த சாஸ்திரத்துல சொல்லப்படாத உள்ளைகள். சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னா தற்புகழ்ச்சி, நான் இப்படி பண்றேன் நான் இப்படி பண்றேன்னு சொல்லிக்கிறாள, அவள்கிட்ட வாங்காத வஸ்துவாக இருக்கணும். அதே மாதிரி நாற்சந்தியில் இருக்கிறது, சிவன் கோவில் இருக்கிற இடத்துல, அதே மாதிரி நட்ட நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடம், திரிஞ்ச வஸ்து, இடி மின்னல் தாக்கி அதனால கொஞ்சம் அது ஒரு டேமேஜ் ஆயிருக்கிற வஸ்து இருக்க, அந்த வஸ்துக்கள், பூச்சி புழு
இதெல்லாம் இருக்கிற வஸ்துக்கள் இது எல்லாவற்றையுமே தவிர்க்கணும். இது எல்லாமே துறை அல்லது இது நேர்மையான வழி இல்ல. இதெல்லாம் நிஷித்தமான வஸ்து. இந்த நிஷித்தமான வஸ்து இருக்க இது எதையுமே வர்ஜனியா பிரயத்னேன புஷ்ப பலாதையா அப்படி எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னா நல்லதாக இருக்கக்கூடிய நல்ல மனுஷியாளாக இருக்கக்கூடியவன் தர்ம மார்க்கத்துல சம்பாதிச்சவன் அவா கொடுத்து வாங்கினோம்னாக்கா பண்ணோம்னாக்கா அதை உபயோகப்படுத்தலாம்னு சொல்றேன். அதே மாதிரி பெருமாளுக்கு துளசி இருக்கு. இந்த துளசியை துளசியை கொண்டு பெருமாள் திருவாராதனம் பண்ண விசேஷம். இந்த துளசியை கிரகணம் பண்றது, அந்த துளசியை எப்படி பொறிக்கிறது பின்ன அதுக்கே சாஸ்திரம் இருந்துட்டு இருக்கு. எல்லா நாளெல்லாம் துளசியை பொறிக்க கூடாது. இந்த செவ்வாய்க்கிழமை, அப்புறமா வெள்ளிக்கிழமை, மன்வாதி, யுகாதி, சிரவண நட்சத்திரம், துவாதசி, அப்புறமா மத்தியானத்துக்கு அப்புறமா இப்படி மாச பிறப்பு, அமாவாசை, பித்திரு தினம் இதெல்லாம் துளசி கிரகிக்க கூடாது. துளசி கிரகணத்துக்கு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி அந்த துளசியை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் உன்னை அந்த கிள்ளி எத்தும் முறைன்னு நினைச்சுக்காத, இது எம்பெருமானுக்கு ஒரு திருவுள்ளத்துக்கு உகப்பாக இருக்குன்றதுக்காக தான் நான் உன்னை பறிச்சுட்டு போறேன். நானு நீ என் விஷயத்துல பிரீத்தியோடையும் எனக்கு சமஸ்த க்ஷேமத்தையும் அருள்பவையாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு கை கூப்பிண்டு அதுக்கப்புறமா அந்த துளசியை இழப்படணும். அந்த துளசியை இலையா உருகக்கூடாது. அந்த துளசியை பொறிக்கச்சே கூட அங்குரம் அந்த முளையோடையும் 4 தளம் அல்லது 6 தளத்தோட இருக்கக்கூடிய துளசியை தான் கிரகிக்கணும். இப்படி எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இப்படி இல்லாத துளசி கிரகணம் இருந்துருக்க அது முறையில்லாத ஒரு முறையாக ஆகும். அந்த மாதிரி எந்த வஸ்துக்களை நாம கிரகிச்சாலும் கூட அந்த முறைப்படி செய்யணும். முறை இல்லாத முறையில வர வஸ்துக்களை பெருமாள் திருவாராதனத்துக்கு மகான்கள் உபயோகப்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் இங்க சொல்றது. ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் எந்த விசாரமும் கிடையாது. ஏன்னா அவருடைய தோட்டத்துல விளையிற, அதாவது புஷ்பிக்கிற புஷ்பங்களை தான் ரங்கநாதன் சாத்திக்க போறார். வேற எதையும் அவர் சாத்திக்க மாட்டார். ஆகையால எந்த வஸ்து வந்தாலும் அது அவர் சாத்திக்கிற வஸ்துன்றது அவர் தோட்டத்துல இருந்து வர்றதுதான். அது எல்லா இடத்துலயும் எல்லா கோவில்லையும் அந்த மாதிரி இருக்காது இல்லையா? ஆகையால இங்க தேவப்பெருமாளுக்கு தானே தேவப்பெருமாள் விஷயமா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி பண்ணச்சே தான் உற்சவம் பண்றதுக்காக முறையெல்லாம் முறையில சம்பாதிக்கிற வஸ்துக்களையோ அல்லது அப்படி இருந்திருக்கிறவா கொடுக்கிற வஸ்துக்களையோ அந்த வஸ்துக்களை நாம எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆகையால நரையுடை மலர் மகள் நலமுற மருவிய ஈரையவன் இனிதுர இனியவை எழுமவை. லோகத்துல இருக்கக்கூடிய நல்ல வஸ்துக்களை பார்க்கச்செல்லாம் இது பெருமாள் திருவாராதனத்துக்கு உகப்பா இருக்கும் என்று நினைக்கிறது அது சகஜம்தான். அதே சமயத்துல பெருமாள் திருவாராதனத்துக்கு உகப்பா இருக்கும்ன்றதுக்கோசரம் பக்கத்தாத்துல ஒரு பன்னீர் புஷ்பம் இருக்கு, ஒரு பக்க புஷ்பம் இருக்கு. அந்த புஷ்பத்தை நான் போய் பொறிச்சுட்டு வந்தேன்னாக்கா அவள்கிட்ட சொல்லாத பொறிச்சுட்டு வந்தேன்னா அது திருடா போயிடும். அந்த வஸ்துவை கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடாது. அது முறை இல்லாதது, துறை இல்லாததாக இருந்துருக்கும். ஆகையால அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்ற. இது பிராமணிக்கம். நல்ல வஸ்துக்களை பார்க்கச்சே அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுன்ற ஒரு புத்தி இருக்க, இது பிராமணிக்கம். அப்படி இருந்தாலும் கூட அறநெறியிலன் எவன் அணுகிலும் அணுகில, தம் பிள்ளையேவாக இருந்தாலும் எவன் அணுகிலும் அணுகிலர்னு சொன்ன. எப்பேற்பட்டவாகனாக இருந்தாலும் ராஜாவாகவே இருந்தாலும் கூட அவன் அறநெறியில் இல்லாதவனாக இருந்தான்னாக்க அவன் கொடுக்கிற வஸ்துவை கொண்டு பெற்றுக்க மாட்டார். அதை சேர்த்து கொள்ளவும் மாட்டா,
அதனால ஒரு பிரீத்தி அடைகிறதோ அதை கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண மாட்டார். அறநெறியலன் எவன் அணுகிலும் அணுகில துறையலது எனும் ஒரு துறைபடு சிலரே. துறையலது எனும் ஒரு துறை, இது நேர்மையான வழி இல்லைன்ற ஒரு வழி இருக்க, அந்த வழியில படுகில, இந்த அப்பிராமணிக்கமான வழிகள்ல இவ எப்பவும் போக மாட்டா. ஆகையால பெருமாளுக்கு வஸ்துக்களை சேகரிப்பதுன்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த வஸ்துக்களை எங்கேருந்து சேகரிக்கிறோம், யாரிடத்துல இருந்து சேகரிக்கிறோம், எப்படிப்பட்டதை சேகரிக்கிறோன்றதும் ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்துதான் நாம அந்த பெருமாளுக்கு உண்டான வஸ்துக்களை சேகரிக்கணும்னு சொல்ற. இது உபாதானம்ன்றது இந்த பெருமாள் வஸ்துக்களை சேகரிக்கக்கூடிய சமயம். ஒரு நாள்ல 2வது பாகமாக சொல்லக்கூடிய பாகத்துல ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்பதை இதன் மூலமாக தெரிவிக்கிற. அதுக்கடுத்தது ஈஜ்ஜேன்னு சொல்லக்கூடிய 3வது காலம். அந்த 3வது காலத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றது, அந்த திருவாராதனத்துல பெருமாளை எப்படிலாம் நம்ம நினைச்சுட்டு தியானம் பண்ணணும் என்கிற விஷயங்கள்லாம் விஸ்தாரமா சொல்ல போறேன். அதை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைய தினத்துல இது வரைக்கும் பார்க்கலாம். இதுல ஏதான சம்சயம் இருந்தோ இப்போ பார்க்கலாம். கவிதா கே சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.